ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியலைங்க. இந்த பப்பாளி மரத்தை இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸில் காட்டியிருப்பேன். ஏன்னா மற்ற பப்பாளி மரம் மாதிரி ஒரே ஒரு நடுவு தண்டில் 2 பக்கமும் இலையோடு இருக்கிற பப்பாளி மரத்தை பார்த்துருப்போம். ஆனால் இது வந்து சைட்லெல்லாம் கிளை வச்சுருந்ததுங்க. இது பாருங்கள், இந்த மரம் சைடில் ஃபுல்லாக இல்லை கிளை வச்சு அந்த கிளையிலையும் பூவு காயுமா இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இது கடைசி வரைக்குமே பூ காய் அப்படியே இருக்குது. ஒவ்வொரு காயிலையும் ஒவ்வொரு காய் இருக்கிற பக்கமே 2 பப்பாளி பழம் அப்படி தாங்க இருக்குது. ஆனால் ஏன்னு தெரியல, இதுக்கு நோயா என்ன ஏன்னு தெரியல, சத்து குறைபாடான்னு தெரியல. மேலே ஃபுல்லாக அப்படியே கருகிட்டு வருதுங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கருகிடுச்சுன்னு. அப்படியே மேலே இருக்கிற காய்களை பழுக்காது, பெருசாகிறதுக்கு வாய்ப்பில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்படி மேலேருந்து குறுத்து காஞ்சிட்டு வரும்போது செடி இருக்குமா இல்லை செத்துருமான்னு தெரியல. எனக்கே கஷ்டமாக போயிடுச்சுங்க. கண் திருஷ்டி மாதிரியா என்னன்னு தெரியல. ஏன்னா வீட்டுக்கு முன்னால் இருக்கிறதுனால சொல்லுவாங்கள்ல, பல வகைகள் எல்லாம் வீட்டுக்கு முன்னாடி வச்சா வரவங்க போகிறவங்க எல்லாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரியா என்னன்னு தெரியல. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. மீதி இருக்கிற பழமாவது பழுக்குமான்னு தெரியல. எதனால இப்படி வந்திருக்குன்னு தெரியல. ஏன்னா யாராவதுக்கு இந்த மாதிரி ஏதாவது இதை பற்றி எதாவது ஐடியா உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா, எதனால இப்படி வந்திருக்கு, என்ன செஞ்சால் இது சரியாகுன்னு சொல்லுங்கள். தண்ணியும் டெய்லியும் விட்டுட்டு தான் இருப்பேன். ஆனாலும் வந்து இவ்வளோ காய் காய்ச்சி வித்தியாசமாக ஒரு மரத்தில் ஒரு இதில் ஒரு காய் காய்ச்சிக்கிற பக்கம் 2 காய், ஒரு காய் காய்ச்சிக்கிற பக்கம் 2 காய், அதில் சைடில் ஃபுல்லாக பிரான்ச்சு, அந்த பிரான்ச்லேயுமே பாருங்கள் காய் காய்ச்சிருக்குது. இது என்ன இது நம்மளோட மரபா இது என்ன எது கரெக்டாக எதுவுமே தெரியலிங்க. ஆனாலுமே இப்படி அது வந்து பப்பாளி மரம் காஞ்சு போனது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. உங்களுக்கு யாராவதுக்கு இதை பற்றி ஐடியா இருந்துச்சுன்னா தயவுசெய்து சொல்லுங்கள்.